செவ்வந்தி பூ முடிச்சாச்சின்னாக்கா, செய்தி என்னக்கா, பதில் சொல்லக்கா, நீ சிட்டாக பறந்து வந்தது என்னக்கா, பதில் சொல்லுக்கா. சே, என்ன வெயில் அடிக்கி. இந்த வெயில் காலம் என்னைக்கு தான் முடியுமோப்பா, எரிச்சலா இருக்கு. அட, நம்ம அல்டாப்புள்ள வருது. ஐயோ, இந்த விளங்காத வல்ல வாரா. என்ன அல்டாப்பக்கா, சௌக்கியமா இருக்கீங்களா? நீங்கெல்லாம் இருக்கிற ஊர்ல மற்ற ஆளுக்க சௌக்கியமா இருக்க முடியுமா தாய்களா? என்ன இப்படி சொல்லுதீங்க? நாங்கெல்லாம் உங்களை என்ன செஞ்சோம்? ஆமா, இவ ஒண்ணுமே செய்யல. அதான் என்ன செஞ்சேன்னு கேட்கமுல்ல, சொன்னாத்தானே எங்களுக்கு தெரியும். எல்லாவளும் சேர்ந்து என்னைய திட்டம் போட்டு பேய் பங்களாக்குள்ள அனுப்பி விட்டுட்டு சாவட்டோன்னு போட்டுட்டு வெளியே நின்று வேடிக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நட்டி, நீங்க ஏன் போனீங்க? நாங்கள உங்களை போக சொன்னோம். மந்திரவாதி அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு, அந்த வீட்டுக்குள்ள போய் கேட்டா என்னதுனாலும் நடக்கும் அப்படின்னு சொல்லி விட்டு அனுப்புனது யாருட்டி? உங்க பேச்சை நம்பி தானே நான் போனேன். நல்ல பேய் வீடா இருந்திருக்கு. பேய் என்னை கொண்டு இருந்துச்சுன்னா என் உயிரை என்ன நீயே திருப்பி தருவே? நீங்க உள்ள போனது மந்திரவாதி நல்லது செய்வாருன்னு கிடையாது. மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை இழுத்து விடலாம், அதுக்கு அவர்கிட்ட போய் கேட்கலான்னு தானே போனீங்க. நீங்க போனீங்க, நீங்க வந்தீங்க, ஏன்ட்ட இது கேட்கீங்க? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நீயும் அவளுக்கு கூட்டத்தில் உள்ளவா தானே, கூட்டு களவாணி தானே நீ. என்னைய பார்த்து களவாணி கிளவாணின்னுகிட்டு இருந்தீங்க, நடக்கிறதே வேற பார்த்துக்கிடுங்க. கூட்டு களவாணின்னு சொல்லாம சோத்து களவாணி, குழம்பு களவாணி, கூட்டாஞ்சோறு களவாணின்னு சொல்ல முடியும்? நான் தான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனேம்மா, படிச்சு சொன்னனே, அது சந்திரமுகி பேய் பங்களா, அங்க போவாதீங்க, இவளுகெல்லாம் போய் சொல்லி உங்களை அந்த வீட்டுக்கு அனுப்ப பார்க்காளுக, போய் மாட்டிக்கிடாதீங்கன்னு விளக்கமா சொன்னனே. நீங்க தான் கேட்கலையே. கொடைக்கானல்ல இருக்கும்போதே நான் சொன்னனே, நீங்க கேட்டீங்களா? அதுக்கு என்ன சொன்னீங்க? நான் போய் அந்த மந்திரவாதியை பார்த்து எனக்கு ஒரு நல்லது நடந்துடக்கூடாதுன்னு நீ பொறாமப்பட்டுக்கிட்டு சொல்லுதே. நீ சும்மா கடை, எனக்கு தெரியும், நான் அந்த வீட்டுக்கு போவதான் செய்வேன்னு நின்னீங்கல்ல, அதான் போய் பட்டுட்டு வரட்டும்னு விட்டுட்டேன். ஆமாட்டி, நீ சொல்லத்தான் செஞ்ச, நான் தான் மதி கெட்டு போய் இருந்துட்டேன். நல்ல மதிய கெட்டிக்க போங்க. நீ எனக்கு நல்லதுதான் நினைச்சிருக்கேன்னு நான் தான் முட்டத்தனம் பண்ணிட்டேன். என் கண்ணு முன்னால யாரும் கஷ்டப்பட்டா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பார்த்துக்கிடுங்க. நான் உங்களுக்கு உதவி தான் செஞ்சேன், அந்த உதவியை நீங்க ஏத்துக்கிடல, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சரிட்டி, தப்பு என் மேலதான். நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும், நான் கேட்காம விட்டுட்டேன், என்னைய மன்னிச்சிரு. சரி, அதெல்லாம் விடுங்க, பழைய கதை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசி என்ன செய்ய. சரி, இன்னைக்கு தலைவர் வீட்டில் என்ன குழம்பு? இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்பு வைக்க போறீங்க? சூப்பரா இருக்குமே. கீரை வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு. மீன் குழம்புக்கு எதுக்கு கீரை? பிரியா இருக்கால்ல வீட்டில், மாசமா இருக்கா, அதனால தினம் அவளுக்கு ஒரு கீரை கொடுக்கணும்னு தலைவர் சொல்லியிருக்காரு. போய் தினம் மார்க்கெட்டில் போய் கீரை வாங்கிட்டு வரணும். என்னென்ன பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கோ அது எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். பிசாட்டுக்கு தலைவருக்கு மகளா பிறந்திருக்கலாம், நல்லா தின்னு வச்சு நல்லா இருந்திருக்கலாம். சரிக்கா, நான் எப்பவும் உங்களுக்கு உதவி தான் செய்வேன். உங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் எனக்கு தாங்க முடியாது, பார்த்துக்கிடுங்க. நான் உங்களை ஒரு அக்காவா நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் என்னைய தங்கச்சியா ஏற்றுக்கிட்டாலும் சரிதான், ஏற்றுக்கிடலைனாலும் சரிதான், இருந்தாலும் நான் உங்களுக்கு உண்மையாக தான் இருப்பேன். உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன். நீங்களும் ஏதாவது பார்த்து அப்பப்போ செஞ்சு விடுங்க. என்ன டீ, மீன் குழம்பு வேணுமோ? இதான்க்கா உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, கற்பூரம் மாதிரி கப்புன்னு பற்றிக்கிடுவீங்க. குழம்பு நிறைய தாண்டி வைப்பேன். உனக்கு வேணும்னா ஒரு மணி போல வா, தலைவர் வீட்டு சன்னல் பக்கமா வா, தாரேன் என்ன? சரிக்கா, 1 மணி அடிக்கும் போது கரெக்டாக சன்னல்ல நிற்பேன், வந்துடுவேன். வாரதெல்லாம் சரிதான், வந்து சன்னல் பக்கமா நின்றுக்கிட்டு அலைமேலக்கா குழம்பு தாங்க தாரேன்னு சொன்னிக்கலன்னு வந்து சத்தங்கத்தம் போட்டுறதட்டி. ராணிகிட்ட நிற்க முடியாது, தலைமையில ஏறி முடிய பூரா ஆஞ்சி எடுத்துருவா. வந்து அங்கே நின்றுக்கிட்டு கொக்கரக்கோன்னு கத்து, சரியா? நான் குழம்பு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி தாரேன். சரிக்கா, கொக்கரக்கோன்னு கத்துதேன். சரி டீ, போயிட்டு வாரேன், நிறைய வேலை கிடக்கு. சரிக்கா, போயிட்டு வாங்க. இவளை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். தினம் விதவிதமா சாப்பிடலாம். நல்ல மீன், ஆடு, கோழின்னு வகை வகையா செஞ்சு தருவாங்களே. இந்த குந்தானியை கொஞ்ச நாளைக்கு கூடையே வச்சுக்கிடுவோம். இவளை வச்சு நிறைய வேலையை செய்ய வேண்டியிருக்கு. இந்த கூட்டத்தில் உள்ளவளுகளை பூரம் பழி வாங்கணும். ஒரு பாயசத்தில் விஷத்தை இல்லைன்னா பேதி மாத்திரையே கலந்து கொடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அது நம்ம கொண்டு கொடுத்தா கூட குடிக்க மாட்டாளுக, இவட்ட கொடுத்து விட்டுருவோம். இதுக்காக இவ தேவைப்படுவா நம்மளுக்கு. நொங்கு சாம்பார், பனங்கிழங்கு பாயசம், பாவக்காய் மோர் குழம்பு. எப்பா, இந்த யூடியூப் பார்த்தாலே என்னென்னமோ வீடியோலாம் வருதே.
பெசாட்டுக்கு நம்மளும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா என்ன? நல்ல தினம் சமைக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்து போடலாமே. அதுவும் கஷ்டம்தான், வீடியோ எடுத்துட்டு அப்படியே போட முடியாது. அதில் என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்கணுமோம்ல, அதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. நம்ம பாட்டுக்கு சமைச்சமா இருந்தம்மா போய் சேர்ந்தம்மான்னு இருக்கணும். எம்மா என்ன டீ? எம்மா வயிறு ரொம்ப பசிக்குமா, சாப்பிட ஏதாவது தாங்க. சாப்பிடவா? இப்போ தானே டீ தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டேம்மா, ஆனாலும் வயிறு ரொம்ப பசிக்கு. அடுப்பங்கரையில் ஒரு டப்பால முறுக்கு இருக்கும், போய் எடுத்துன்னு போ. முறுக்கெல்லாம் வேண்டாம்மா, வேற ஏதாட்டு வேணும். வேற ஏதாட்டு வேணுமா? அப்போ நான் கொஞ்சம் அரிசியை ஊற வச்சு சீனி போட்டு தின்னேன். வேண்டாம்மா, அதெல்லாம் நல்லா இருக்காது. அப்போ பொரிகடலை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு திரிச்சிட்டு சீனி போட்டு தின்னுட்டி, அது நல்லா இருக்கும். ஏம்மா அப்படி சொல்லுதீங்க? ஏதாட்டு வாங்கி தாங்களேன். வாங்கி தரணுமா? என்னது வாங்கி தரணும்? ஏம்மா நூடுல்ஸ் வாங்கி தாங்கம்மா. நூடுல்ஸா? அதெல்லாம் காலையில் சாப்பிடக்கூடாது, சாயந்தரம் தான் சாப்பிடணும், இப்போ கிடையாது, போ. ஏம்மா 2 லேஸ் பாக்கெட்டாவது வாங்கி தாங்கம்மா. ஐயோ கடவுளே, அவ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா, இவ வீட்டில இருந்து இப்படி பாடா படுத்துதாளே. சரி போட்டி, அங்கே அடுப்பங்கரையில் அந்த டப்பால சில்லறை இருக்கும் பாரு, 10 ரூபா எடுத்துட்டு போ, போய் என்னத்தையும் வாங்கிக்கோ. ஐ ஜாலி, போயிட்டு வரேம்மா. பார்த்து பத்திரமா போகணும். எந்த கடைக்கு போற? ஏம்மா அந்த முக்கு கடைக்கு தான் போகிறேன். சரி அப்படியே இன்னொரு 10 ரூபா எடுத்துட்டு போட்டி, துணி துவைக்கிற சோப்பு ஒன்று வாங்கிட்டு வந்துரு. சரியா? வாஷிங் மிஷின் ரிப்பேராக கிடக்கு, துணியை கையில் தான் துவைச்சு போடணும், போய் வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். அப்படியே இன்னொரு 10 ரூபா எடுத்துட்டு போ, 2 5 ரூபா காப்பி தூள் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. எம்மா எத்தனை தான் சொல்லுவீங்க? அவ்வளோதான்டி, இன்னும் வேற ஒன்றும் இல்லை, போய் வாங்கிட்டு வா. ரேகா நெல்லு. என்னம்மா? கூட ஒரு 50 ரூபா எடுத்துட்டு போய் ஒரு தேங்காயும் 4 முட்டையும் வாங்கிட்டு வந்துரு. டாக்டர், எங்கள் அத்தைக்கு இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஆமாம்மா, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மலாக வந்திருக்கு. உங்கள் அத்தைக்கு கொஞ்சம் லேசாக ஹார்ட் அட்டாக் தான், ஆனால் இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். சரி டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் மாத்திரை எழுதி தரேம்மா, 1 மாதத்துக்கு கொடுங்க. அடுத்த மாதம் மறுபடியும் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு வாங்க. சாப்பாடு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடாக சாப்பிடணும். காய்கறி, பழங்கள், ஜூஸு அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கோங்க. சரியா? நாட்டு சக்கரை போட்டு குடிங்க, இல்லைன்னா தேன் ஊற்றி குடிங்க. சீனியெல்லாம் போட்டு அவ்வளவா குடிக்காதீங்க, குறைச்சிக்கோங்க. சரி டாக்டர், அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணுமா, எண்ணெயில் பொரிச்சது அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்காதீங்க. நல்ல வேக வச்சது, ஆவியில் வேக வச்சது அந்த மாதிரி கொடுக்கணும். நல்ல பொருளாக கொடுங்க, நல்ல சத்தான பொருளாக கொடுங்க. சரி டாக்டர். ஏம்மா மறக்காமல் பில்லை மட்டும் கட்டிட்டு போயிருங்கம்மா. பில்லு கட்டாமல் வாசப்படியே தாண்ட விடுவீராக்கும், அதெல்லாம் கட்டியிருந்தோம். சரிம்மா, எனக்கு இன்னும் 4 பேஷண்ட்டை பார்க்க வேண்டியிருக்கு, போயிட்டு வரேன். டாக்டர், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது டாக்டர், அதை கொஞ்சம் தீர்த்து வச்சுட்டு போங்களேன். உனக்கு என்னம்மா பிரச்சனை? என் ரூமில் வந்து என்னைய பாருமா. அதெல்லாம் முடியாது டாக்டர், ரொம்ப அவசரம், இப்போமே கேட்டு ஆகணும். சரி, என்னன்னு கேளுமா. நல்ல வளர்றதுக்கு ஒரு மருந்து எழுதி தாங்களேன். ஏம்மா இதுக்கு மேலேயாம்மா வளரணும்? இப்போமே தரையில் நின்றுக்கிட்டு கையை நீட்டினா பனைமரத்தில் இருக்கிற நொங்கு பூரம் பறித்து கீழே போட்டுருவேன். இன்னும் வளர்ந்து என்ன செய்ய போற? எனக்கு இல்லை டாக்டர், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ரொம்ப குள்ளமாக இருக்காரு, அவர் கொஞ்சம் சாப்பிட்டாருன்னா நல்லா வளருவார்ல, அதுக்கு தான் மருந்து கேட்கேன். அப்படியாம்மா, பரவாயில்லையே. அடுத்தவங்களுக்காண்டி இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கியே, அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி யாருமா? அது வேற யாரும் இல்லை டாக்டர், நீங்கள் தான். ரொம்ப குட்டை கத்திரிக்கையாக கிடக்கீரு, ஒரு மருந்து எழுதித்தாங்க, அதை வாங்கி நான் உங்களுக்கு பரிசா தாரேன், சாப்பிட்டுக்கிட்டு வளருங்க. ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு வேணும்னு கேட்டது தப்பா போயிட்டு, எத்தனை பொருள் வாங்கிட்டு வர சொல்லுதாக. வீட்டுக்கு மூத்த பிள்ளைய பிறக்கவே கூடாது, கடைக்கு போன்னு உயிரை வாங்குதாக. அட யார் இது? ராதிகா இல்ல இது? ஹாய் ரேகா. ராதிகா எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீ எங்க போய்கிட்டு இருக்க? எங்க அம்மா கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க, அதான் போய்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு உன்னை எங்க வீட்டுக்கு வர சொன்னேன்ல, ஏன் வரவே இல்லை? வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அம்மா வீடெல்லாம் க்ளீன் பண்ண சொன்னாங்க, அதான் வர முடியல. கடைக்கு தானே போகிற, வா நானும் உன் கூட வாரேன். உன்னைய மறுபடியும் காலேஜில் போய் தான் பார்ப்பேன்னு நினச்சேன், இங்கேயே பார்த்துட்டேன். எனக்கு உங்கள் வீடு தெரியாது, தெரிஞ்சிருந்தா வந்திருப்பேன். எங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு வாரியா? வேண்டாம் வேண்டாம், எங்கள் அம்மா வெளியே போயிருக்காங்க, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, இன்னொரு நாளைக்கு வாரேன். சரி, நீ எங்கள் வீட்டுக்கு வா, நானும் உங்கள் வீட்டுக்கு வாரேன். சரி ரேகா.
எத்தே கொஞ்ச நேரம் படுத்துக்கோங்கத்தே, சாப்பாடு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுதேன். மருமோளே, இனி நோயாளி மாதிரி பார்க்காத, எனக்கு எரிச்சலாக இருக்கு. ஐயோ அப்படியெல்லாம் பார்க்கலத்தே, 2 நாளாக ஆஸ்பத்திரியில் கிடந்து குளுக்கோஸா ஏற்றிருக்குல்ல, கையெல்லாம் வலிக்கும்ல உங்களுக்கு, அதனால தான் கொஞ்ச நேரம் படுத்து கிடங்கன்னு சொன்னேன். சரி சரி, படுத்துக்கிடுதேன். எத்தே உங்களுக்கு முதல்ல ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வரேன் தே, நீங்கள் குடிச்சிட்டு படுங்க, அதுக்கு பிறகு நான் போய் சமையல் பண்ணுதேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மருமோளே. கொடுக்கறத ஒழுங்காக குடிங்க, குடிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். சரிம்மா தாயே, கொண்டா குடிக்கேன். இந்த பிள்ளை பாவம், இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஆசாசையாக வேலைக்கு போனா, அந்த வேலையும் நான் ஒரு பாவி கெடுத்து விட்டுட்டேனே. இப்போ என்ன செய்ய, வேலைக்கும் போக முடியாமல் இவ கஷ்டப்படுவாளே. இன்னுமே சொன்னாலும் கேட்க மாட்டா. இவளை என்னதான் செய்யன்னு தெரியல. எல்லாம் இந்த அலெக்ஸ் பையனால, அவன் தான் வாயை வச்சான், கடைசியில் இப்படி ஆயிட்டு. ஆ சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிருங்க. ஆ ஆட்டும் ஆட்டும். நான் தான் செய்யுதேன்னு சொல்லுதோம்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிங்க? எல்லாத்தையும் முடிச்சிருங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஆ சரி சரி சரி, நாளைக்கு வந்து பார்க்கேன். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நான் வந்து பார்க்கேனா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மனுஷன்? இப்பந்தான் நிம்மதியா இருக்கு. என்னது, இப்போந்தான் நிம்மதியாக இருக்கா? ஏங்க, என்ன? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? வேலை விஷயமா பேசிக்கிட்டு இருக்கேம்மா. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுதீங்கன்னுலாம் சொல்லுதீங்க. யார்கிட்ட பேசுதீங்க? அத வேலை விஷயமானு சொல்லுதேன் இல்லம்மா. ஓஹோ, என்கிட்டயே மறைக்கீங்களோ? அப்போ எனக்கு தெரியாமல் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏ கடவுளே, இவ ஏன் தான் இப்படி இருக்காளோ? யார்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லுங்க. கார்பரேஷன்காரன்ட்ட பேசினேன். ஊருக்குள்ள தண்ணியே வரமடைக்கு ஒழுங்கா, மக்கள்லாம் தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு வராங்க. வெயில் ரொம்ப அடிக்கி, அதான் நம்ம ஊருக்குன்னு ஒரு தண்ணி டேங்கு கட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல பார்த்துக்கிடுதேன்னு சொன்னேன். நீ இந்த வீட்டில் ஒழுங்கா தண்ணி வரலங்கல்ல, அப்போ நம்ம வீட்டுக்கும் சேர்த்து தானே அதில் தண்ணி வரும். அதனால பேசிக்கிட்டு இருந்தேன். அதை கூட நம்ப மாட்டியா? யார்கிட்டயோ பேசிட்டேங்க. வேணா ஃபோன் போட்டு தரேன், பேசுதியா? கார்பரேஷன்காரன்ட்ட பேசுனேன்னு சொன்னால் நான் கேட்க போகிறேன். சந்தேகப்படுத மாதிரி பேசுது. நான் எங்க உங்களை சந்தேகப்பட போகிறேன்? சரிம்மா, இப்போ என்ன வேணும்? என்னத்துக்கு இவ்வளோ தூரம் தேடிக்கிட்டு மேலே வந்தே? வீட்டுக்குள்ளே ஆளை காணுமே, எங்கன்னு பார்த்தேன். இதுவும் வீடு தானம்மா, இங்கே உட்காந்தா நல்ல காத்தடிக்கி, அதனால தான் வந்து உட்காந்தேன். வீட்டில் தான் ஏசி இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு மொட்டை மாடியில் வந்து உட்காந்துருக்கீரு? ஏசி இருந்தா என்னம்மா, மொட்டை மாடியில் நல்ல காத்தடிக்கி, அதனால வந்து உட்காந்தேன். ஏசிலே இருந்த வியாதி தானே. சரி, சாப்பிட வாங்க, அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். வாரேன் போ. இல்லை, கையோட வந்துருங்க. பிறவு கையை கலத்தி வச்சுட்டா வருவேன். வர போறீங்களா இல்லையா இப்போ? ஏம்மா வாரம் தாயே. அலமேலக்கா சொன்ன மாதிரியே 1 மணிக்கெல்லாம் டான்னு வந்து நின்னாச்சு. ஆஹா, மீன் குழம்பு வாசம் வேற கமகமன்னு அடிக்கே. சரி, அவங்க சொன்ன மாதிரியே கொக்கரக்கோன்னு கத்துவோம். கொக்கரக்கோ கொக்கரக்கோ. வந்துட்டியாடி? ஆமாக்கா, மீன் குழம்பு தாரேன் நீங்களே. இருட்டி வாரேன். ஆ சரிக்கா, எடுத்துட்டு வாங்க. நல்ல பெரிய மீனா போட்டு கொண்டு வாங்க. ஆ வாரேன். தலைவர் வீட்டு அடுப்பங்கரை என்ன பெருசா இருக்கு. வாழ்ந்தா இப்படி வாழணும். இந்தாட்டி குழம்பு கொண்டு வந்துட்டேன். கொண்டாங்க. இந்தா வாங்கிட்டு ஓடி போயிரு. யாருக்கும் தெரியாம ஓடி போயிருட்டி. என்னக்கா வெறும் குழம்பு மட்டும் கொடுத்துருக்கீங்க, பொரிச்ச மீன் இல்லையோ? மீனே பொறிக்கலட்டி. அந்தா பொரிச்சு அடுக்கி வச்சிருக்கீங்க, போய் எடுத்துட்டு வாங்க. விளங்காதவா, போன போதுன்னு குழம்பு கொடுத்தா பொரிச்ச மீன் இல்லையாங்க, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்டாலாம். அந்த கதையெல்லாம் இருக்கு. புலம்பாம எடுத்துட்டு வாங்கக்கா. பணக்கார வீடு தான் ஐயா. மீன்ல ஒத்த முள்ளு இருக்காது போலயே. என்னம்மா மீன் போட்டிருக்காங்க. இந்தாட்டி கொண்டுட்டு போ. ஆ கொண்டாங்க. ஏட்டி நான் கொடுத்தேன்னு யார்கிட்டையும் சொல்லி கொடுத்துறாதட்டி. அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா, உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். நீங்களும் நானும் இன்னமும் ஃப்ரெண்ட்ஸு. சரியா? போயிட்டு வரேன். ஆ சரி, போயிட்டு வா. எப்பா, இவளுக்கு கொடுக்கறதுக்குள்ளே போதும் ஆயிட்டு. ராணியக்கா பார்த்துருவாங்களோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். என்ன அலமேலு, சிங்குக்கு மேலே ஏறி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைக்கா, சமையல் பண்ணி முடிச்சிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி முடிச்சேன்னா அது கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, அப்படியே உட்காந்துட்டேன்.
சரி, அவர் சாப்பிட வந்துட்டாரு. வந்து சாப்பாடு எடுத்து வைக்கியா? இந்த வாரேங்க்கா, போங்க பின்னாலே வாரேன். எத்தே நீங்க குணமாயி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதே. எல்லாம் நல்லதுக்கு தான் மருமோளே. நான் இப்போ ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க போய் தானே என் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வந்தாங்க. இல்லைன்னா இவெல்லாம் என்னைக்கு வந்தா? ஆமத்தே, சித்தி வந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எங்கன உள்ளவளோ இவளை போய் கெட்டி கொண்டு வந்து மருமகான்னு வச்சிருக்காளுக. நம்மளுக்கெல்லாம் இதுலலாம் சம்மதம் கிடையாதுப்பா. கல்யாணம் முடிச்சா நம்ம சாதி பிள்ளைய பார்த்து முடிக்கணும், இல்லைன்னா பெசாட்டுக்கு சாமியாரா போயிடணும். இப்படிலாம் அடுத்த ஜாதி பிள்ளைய போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. மருமகளே, என் தம்பி பொண்டாட்டி இங்கே இருக்கிற வரைக்கும் விருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்கணும். சரியாம்மா? எத்தே அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுதே. நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, நான் சும்மா விட்டுருவேனா? இவ கையால் சாப்பிடணுமாக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. என் மருமக வேலைக்கு போக முடியலையேன்னு நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. பிள்ளை ஆசைப்பட்டு வேலைக்கு போனா. இந்த பையன் என்னைக்கு வாயை வச்சானோ அன்னைக்கே எல்லாம் விளங்காமல் போயிட்டு. ஏம்மா என்ன எதுக்குமா சத்தம் போடுதே? நான் என்ன செஞ்சேன்? நீ தானே முதல்ல இருந்தே போவாதேன்னு வாயை வச்சுக்கிட்டு இருந்தே. கடைசியில் போக முடியாமையே போயிட்டு பார்த்தியா? நான் ஒன்றும் செய்யலப்பா. இதெல்லாம் கடவுள் செயல். இதை என் வாயில உழக்கூடாதுங்கிறது கடவுளா பார்த்து தண்டனை கொடுத்துட்டாரு. தண்டனை கொடுத்தாரா? வேலைக்கு போக வேண்டான்னு முடிவு பண்ணது அவ. தண்டனை ஒன்றும் கொடுக்கல. என்னைய பார்த்துக்கிட்டதுக்காக அவள் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கு நீ சந்தோஷப்படணும். கடவுள் சும்மா விட்டுருவாரா? புருஷங்காரன் வேலைக்கு போவாதேன்னு சொன்னா கேட்காம குதிச்சுக்கிட்டு போனால. இப்ப கடவுளா பார்த்து போவிடாம பண்ணிட்டாருல்ல. நீ ஒழுங்க வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு துட்டை கொண்டு வந்து அவட்ட கொடுத்துருந்தீன்னா அவள் எதுக்கு வேலைக்கு போகணும்னு குதிச்சுக்கிட்டு போறா? வேலை இல்லாதது ஏன் தப்பா? வேலை தன்னால் வராது. நீ தான் தேடி போகணும். வேலை வேணும் 4 பேர்கிட்ட போய் கேட்டு வச்சாதான் வேலை வரும். சும்மாலாம் ஒன்றும் வந்துடாது. நீ என்னைய நல்லா படிக்க வச்சிருக்கணும். நான் என்ன ஒன்று படிக்க போக வேண்டாம்னா சொன்னேன். பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்னு நல்ல புக்கெல்லாம் வாங்கி கொடுத்து யூனிஃபார்ம்லாம் தச்சு கொடுத்து காலையில் வயிறு நிறைய சோறு போட்டு நல்ல எண்ணெய் தேய்ச்சி தலை சீவி விட்டு போயிட்டு வாடா மவனேன்னு அனுப்பி விட்டா நீ புக்கை பூரம் கொண்டு பழைய எறும்பு கரண்ட்டை போட்டு துட்டு வாங்கி அந்த துட்டை வச்சு பீச்சில் போய் சுண்டல் வாங்கி தின்னுட்டு வந்திருக்கேன். படிப்பு ஏறல, அதுக்கு என்ன செய்ய? படித்தவனுக்கு தானே படிப்போட அருமை தெரியும். இந்த பிள்ளை நல்லா அழகாக படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. காலேஜில் சேர்ந்து படிக்க போனவளை கூட்டிகிட்டு வந்து காதலிக்கேன்னு வீட்டில் கொண்டு வந்து கட்டி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவளை வேலைக்கும் போக விடக்கூடாது, சொந்த காலில் நிற்க விடக்கூடாதுன்னு இப்படி போட்டு பாடா படுத்துதே. வெளி உலகத்தை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? வெளியே போனா எவ்வளவு ஆபத்து தெரியுமா? ஆபத்துன்னு பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிடணும். அப்பந்தான் நல்லா இருக்கும். ஏம்மா நீங்க ஏமா அந்த கேஜிஎஃப் படத்துல வர்ற ராக்கி பாய் அம்மா மாதிரி மவனே எல்லா தங்கத்தையும் அம்மாக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு ஒரு சத்தியம் வாங்கியிருக்கலாம்ல. நானும் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு உழைச்சி சம்பாதிச்சு ஒரு பெரிய டானா இருப்போம்ல. நல்ல வாயில் ஏதாவது வந்துட போகுது. 1 ரூபா கொடுத்து விட்டு தேங்காய் சில்லு வாங்கிட்டு வாடான்னு கொடுத்து விட்டோம்னா அந்த துட்டை கொண்டு போய் மாங்காயும் பலாக்கொட்டையும் வாங்கி தின்னுட்டு வந்துடுவேன். உன்னைய நம்பி நான் சத்தியம் வேற வாங்கணுமோ? என்னல முழிக்க? ஏம்மா மாமா தான் தேங்காய் பிறவு வாங்கிக்கிடுவோம் வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பலாக்கொட்டை மாங்காய்லாம் திம்போன்னு சொல்லி கூட்டிட்டு போனாருமா. பையப்புள்ள போட்டு கொடுத்துட்டானே. ஐயோ கடவுளே, சும்மாவே இவங்க ரிமோட் தரமாட்டாங்க. சீரியல் பார்க்கணும் பாக. கொஞ்ச நாளா ஐபிஎல் மேட்ச் பார்க்கணும் தாங்கன்னு கொஞ்ச நேரம் கேட்டு வாங்கினேன். இப்போ அதுவும் முடிஞ்சிட்டு. இப்போ ரிமோட்டை கேட்டால் விளக்கமாத்த கொண்டு அடிப்பாங்களே. ஏல என்ன புலம்பிக்கிட்டு இருக்க? சித்தி கொஞ்ச நேரம். விளக்கமாறு பிஞ்சிரும் பார்த்துக்கோ. ரிமோட்டெல்லாம் கேட்கக்கூடாது. உன் பொண்டாட்டி இப்போ சாப்பாடு கொண்டு வந்து தருவா. சாட்டுக்கு தின்னுட்டு போய் படுத்து தூங்கு. சரி சித்தி, சாப்பிட்டு தூங்குதேன். ராமே, சாப்பாடு ரெடி. நல்ல வேலை நெட்டம்மா. வயிறு ரொம்ப பசிக்க என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்தேன். கொண்டா சாப்பிடுவோம். இந்தாங்க ராமு, சாப்பிடுங்க. என்ன நெட்டம்மா இது கருப்பு கலர்ல என்னமோ வச்சிருக்க? அடை தோசையா? அடை தோசை இல்லை ராமு, தீஞ்சு போன சப்பாத்தி ரசம் சோறு பாவக்காய். என்ன நெட்டம்மா இது சோறும் ரசமும் வச்சே சரி, பாவக்காய் வச்சிருக்க. ஏதோ சகிச்சுக்கிட்டு சாப்பிட்றலாம். இதுக்கு கூட்டுக்கு தீஞ்சு போன சப்பாத்தியா? என்ன காம்பினேஷன் இது? மனுஷன் எப்படி இதெல்லாம் திங்க முடியும்? இப்போ கேட்டிங்களே, இது நியாயமான கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்லுதேன். எதுக்கு இப்படி வச்ச? இது எவன் மனுஷன் சாப்பிட முடியும்? அத்தை பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு அன்னைக்கு போயிட்டு நான் இன்னைக்கு தான் வந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதான் தெரியுமா நெட்டம்மா எனக்கு. ஆமாம், ஃபோன் அடித்து உங்கள்கிட்ட சொன்னேன். அதுக்கு முன்னால் இந்த வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமான்னு இழுக்காலே. நம்மள எதுவும் போட்டு கொடுத்துருவாளோ? உங்கள் சித்தி இருக்காங்கல்ல, உங்கள் தங்கமான சித்தி, என் அருமையான மாமியார். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா அதனால போகக்கூடாதுன்ட்டு
எனக்கு தண்ணியில் பியாதி மாத்திரையை கலக்கி கொடுத்துட்டாங்க. நான் குடிச்சிட்டு அன்னைக்கு பூரா 47 தடவை பாத்ரூமுக்கும் ரூமுக்கும் அலைஞ்சிருக்கேன். ஐயையோ 47 தடவையா? ஆமாம், அன்னைக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அதோட அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாங்கன்னு அப்படியே ஓடிட்டேன். அங்கே இருந்து பொழுத கழிச்சிட்டு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதனால தான் இன்னைக்கு பழி வாங்க ஆரம்பிச்சிருக்கேன். அன்னைக்கு பியாதி மாத்திரை கொடுத்ததுக்கு இன்னைக்கு பழி வாங்கிறதுக்காக இந்த தீஞ்சு போன சப்பாத்தியும் இந்த பாவக்காயும் ரசஞ்சோரையும் கொடுத்துருக்கேன். சாப்பிடுங்க பாப்பு. நெட்டம்மா இதெல்லாம் நியாயமா? பியாதி மாத்திரையே கலந்து கொடுத்தது தப்பு தான். அப்படியே கொடுத்துருந்தாலும் அது சித்தி தானே கொடுத்தாங்க. நான் என்ன செஞ்சேன்? என்ன எதுக்கு இப்படி பழி வாங்குதேன்னு இந்த சோறை கொண்டு வந்து கொடுத்துருக்க? நீங்கள் அவங்களுக்கு பிள்ளை தானே, அதனால தான் உங்களுக்கு இந்த தண்டனை. அவங்களுக்கு வேற ஒரு ஐட்டம் வச்சுருக்கேன். அட கடவுளே, வேற என்ன ஐட்டம் வச்சிருக்கான்னு தெரியலையே. இந்த தீஞ்சு போன சப்பாத்தியை திங்கிறதே கொடுமை. இதுக்கு மேலே என்னது வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயையோ சித்திக்கு வேற ஐட்டமா? அப்படி என்னது வச்சிருக்க? உங்கள் சித்தி பாவம், அவங்களுக்கு வந்து சப்பாத்திலாம் சாப்பிட்டா ராத்திரி ஜீரணமாகாது. அதனால இட்லியை வச்சுட்டேன். நல்லதா போச்சு, சித்தியவாது கொடுமைப்படுத்தாம விட்டாலே. சித்திக்கு இட்லி கொண்டு வந்து கொடுமா. இருங்க அவசரப்படாதீங்க. இட்லியை அவிச்சு வேப்பெண்ணெய்க்குள்ளே ஊற போட்டிருக்கேன். ஊறணுன்னு எடுத்துட்டு வரேன். வேப்பண்ணையா?